பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களை, இந்த காலை பொழுதில் தொழுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஹெவன் டிவியின் சார்பில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கடந்த 20 முழுவதும் எங்களுக்கு நல்ல நித்திரையை தந்தீரப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதில் எழும்பி என் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு எங்கள் கடமைகள் பிரவேசிக்க கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இதில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் என்ன எண்ணத்தோடு நோக்கத்தோடு இதை கவனிக்கிறார்கள் என்பது என் அப்பாவுக்கு தெரியும் அப்பா. உமக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அவர்கள் சகல காரியங்களையும் பொறுப்பெடுப்பீராக. இம்மைக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்க. புதிய புதிய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை முடிசூட்டுங்கப்பா. தாழ்த்தி எங்களை ஒப்படைக்கிறோம். கனம் துதி மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல், தியானிக்கிற வசனம் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டப்பா. அடிமையின் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாக இருக்கட்டப்பா. நீர் அடிமையை மறைத்து நீர் வெளிப்படுங்க. தாழ்த்தி ஒப்புவிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த தொழுகையின் ஆரம்பத்துக்காக ஒரு பாடலை பாடலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், சேர்ந்து பாடலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவி தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு பரவாதே,
மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் எதை தியானிக்கலாம் என்று நினைத்த போது ஒரு சென்டென்ஸ் எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அந்தரங்கம் என்று சொல்லும்போது நமக்கு மட்டும்தான் அது தெரியும். நமக்குள்ளான காரியம் எதை செய்தாலும் அது பிறருக்கு முன்பாக செய்யாதபடி நாம் தனியாக மறைவாக செய்கின்ற காரியம்தான் அந்தரங்கத்தில் செய்கிறது. பாவமும் செய்யலாம், நல்லதும் செய்யலாம். இந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா, அது நன்மையானாலும் தீமையானாலும் நாம் அந்தரங்கத்தை காண்கிறவர் தேவன். நாம் அதை யாருக்குமே மறைக்க முடியாது. நாம் எங்கு போய் இருந்தாலும் எதை செய்தாலும் கடவுளுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவர் எல்லா இடத்துலையும் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்படியாக நம்முடைய காரியங்களை எல்லாம் அந்தரங்கத்தில் நாம் எதை செய்கிறோம், நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்பதை எல்லாம் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு தெய்வ பயம் நமக்கு எப்போதும் வேண்டும். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் நமக்கு பலன் அளிப்பார். நாம் நினைப்போம் நாம் செய்வதை யாருக்கும் தெரியாது என்று. சின்ன காரியங்களானாலும் பெரிய காரியங்களானாலும் நாம் மனுஷர் முன்பாக நல்லதை செய்ய நாம் ஆசைப்படுவோம், முயற்சி செய்வோம். ஆனால் யாரும் இல்லாத நேரத்தில் நாம் எதை செய்கிறோம் என்பது நமக்கு அந்த ஒரு உணர்வு இருக்கிறதோ என்பது எனக்கு தெரியவில்லை. உணர்வின் இருதயம் நமக்கு வேண்டும். அப்படி உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். நாம் எதை செய்தாலும் நம்மை ஒருவர் கண்காணிக்கிறார் என்ற ஒரு பயம் நமக்கு இருந்தால் நாம் நல்லதையே செய்வோம். கேமரா ஒரு இடத்துல பொருத்தப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருந்தால் நாம் நம்முடைய கிரியைகளில் கவனமாக இருப்போம். அந்த கேமரா கொஞ்சம் தூரத்தை கவர் பண்ணோம். ஆனால் பரம தகப்பன் ஏசப்பாவின் கண்கள், தேவனுடைய கண்கள் கொஞ்சம் இடத்தையெல்லாம் பூமி முழுவதையும் நாம் எங்கே இருக்கிறோம் எல்லாவற்றையும் கவர் பண்ணி கொண்டே இருக்கோம். அதை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். இப்போது மத்தேயு 6வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அதே போல் 6வது வசனம் லாஸ்ட் பகுதியை பார்க்கும்போது அங்கேயும் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். 18வது வசனம் பார்க்கும்போது அங்கேயும் அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். இந்த 6வது அதிகாரத்தில் மட்டும் 3 முறை ஒரே காரியம் எழுதப்பட்டுள்ளது. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று. நாம் இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற நாம் நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். அந்தரங்கத்தில் நாம் எதை செய்கிறோம்? நமக்கு ஆண்டவர் பதில் தரும்போது நம்முடைய அந்தரங்கத்தை பார்த்து தான் பதில் தருவார். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது முதல் 4வது வசனத்தை பார்க்கும்போது அதற்கான காரியம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறது. அது என்னவென்றால், மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். நாம் தர்மம் செய்கிறது.
தர்மம் செய்யும்போது நாம் மற்றவர்கள் காணும்படியாக செய்வதை காட்டிலும் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது நாம் செய்தே ஆக வேண்டும். நமக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யத்தான் வேண்டும். ஆனால் பல நேரங்களையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்று சொல்லி கூடுதலாக செய்வது, மற்றவர்களை பிரீதிப்படுத்துவதற்காக நாம் செய்கிறோம். அப்படியாக செய்யும்போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பிறர் காண வேண்டும் என்று ஒரு தர்மத்தை செய்வோம் என்றால் அதற்கான பலன் மற்றவர்கள் காண்பதோடு முடிவடைந்து விடும். உலகத்திலே நமக்கு புகழ் கிடைக்கும். ஒருவேளை இவளா பெரிய தான தர்மம் செய்கிறவள், இல்லாட்டா இவரா பெரிய தான தர்மம் செய்கிறவர் என்று சொல்லி உலகத்தாரின் பிரீதியோடு அது முடிந்துவிடும். உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது சில நேரங்களில் பப்ளிக் பிளேசஸில் நாம் தான தர்மம் செய்கிறோம். அப்படியாக செய்யும்போது மற்றவர்கள் பார்க்கிறார்கள், பெயர் வாசிக்கப்படுகிறது, அதோடு அதன் பலன் முடிந்துவிடும். இந்த வார்த்தைகளை பேசுகிறவர் இயேசுவானவர். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் பலர் பேசின வசனங்கள் உண்டு. இந்த வசனம் இயேசுவானவர் ஜனங்களுக்கு போதித்து சொன்ன வசனம். இயேசுவானவர் போதித்து சொன்ன வசனம் எவ்வளவு மேன்மையானது, அதை நாம் நிதானமாய் ஆராய்ந்து அதன்படி வாழ நம்ம முயற்சி செய்ய வேண்டும். 3வது வசனம் பார்க்கும்போது, நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்வதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு சீக்ரெட்டாக அந்தரங்கமாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்றை செய்து கொண்டு நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்வது பெரும் தவறு. அப்படியாக நாம் அந்தரங்கமாக தேவையில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது அதை ஆண்டவர் அதை காண்பார். கண்டு அதற்கான பலனை, இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான பிரதிபலன் நமக்கு நிச்சயம் இந்த உலகத்திலும் கிடைக்கும், மறுமையிலும் கிடைக்கும். எனவே பிரியமானவர்களே, நாம் தான தர்மம் செய்யும்போது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது, பணமானாலும் ஆளாக இருந்தாலும் ஏதாவது உதவிகள் செய்ய நமக்கு திராணி இருக்கும்போது அதை மற்றவர்களுடைய பார்வைக்கு செய்யாதபடிக்கு நம்முடைய மனசாட்சிக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு நாம் தனியாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் அந்த உதவியை செய்யும்போது கர்த்தர் அதற்கான பலனை நமக்கு தருவார். நம்முடைய அந்தரங்கம் எப்படி இருக்கிறது? நாம் உள்ளத்திலிருந்து செய்கிறோமா? நாம் இருதய திறந்து செய்கிறோமா என்பதை ஆண்டவர் கவனிக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். அப்படியாக முதல் காரியம், தான தர்மம் செய்யும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன். 2வதாக பார்க்கும்போது 5வது வசனத்தை பார்க்கும்போது, நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏதாவது கூட்டங்கள் நடக்கும்போது, ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்போது எல்லோரும் கேட்கத்தக்கதாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் அநேகர். அப்படியாக அவர்கள் விரும்புகிறபடி கொடுக்காவிட்டால் பிரச்சனைகளை உருவாக்குகிறவர்களும் அநேகர் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படியாக அல்ல, நாம் பிறருக்காக, தேசத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டுவது மிகவும் அவசியம். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. பாருங்கள், நமது வீடுகள் ஜெப அறை இருக்கலாம். அந்த அறைக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இது சில வீடுகள், சின்ன வீடுகளில் ஒரு ரூம் தான் இருக்கலாம். அது கூட நம் அறையை பூட்டி என்று சொன்னால் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு நேராக திறக்கப்பட வேண்டும். உலகத்துக்கு பூட்டி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திறந்து ஒருமனப்பட்டு
நாம் முழு மனதோடு முழு பலத்தோடு வேறு எதையும் சிந்திக்காதபடி ஆண்டவரோடு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதற்கு நிச்சயம் பதில் தருவார். நாம் ஏனோ தானோ என்று ஜெபித்து கொண்டு எழும்பி போவோம் என்றால் அதற்கான பலன் கிடைப்பது அரிது. நாம் ஜெபிக்கும்போது சத்ருவானவன் பலவிதமான எண்ணங்களை கொண்டு வந்து நம்முடைய இருதய கதவை திறந்து பலவிதமான சிந்தைகளை தருவான். அந்த சிந்தைகளோடு நாம் ஒரு பக்கம் சிந்திக்க இன்னொரு பக்கம் வேண்டுதல் செய்யும்போது அந்த ஜெபம் எவ்வளவு ஏறெடுக்கப்படும் என்று எனக்கு தெரியவில்லை. எதுவானாலும் அந்த சிந்தைகளை எல்லாம் உலகத்துக்கு நம்முடைய இருதயத்தை பூட்டி ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திறந்து ஒருமனப்பட்டு ஆண்டவரோடு நாம் ரகசியம் பேசுகிறது போல நம்முடைய கவலைகளை ஆண்டவரோடு பேசும்போது, நம்முடைய தேவைகளை ஆண்டவரோடு கேட்கும்போது நமக்கு அதற்கான பலனை ஆண்டவர் இம்மையிலும் தருவார், மறுமையிலும் தருவார். ஒருவேளை நாம் நினைக்கிறது போல நடக்காவிட்டாலும் அதை காட்டிலும் அப்புறமாய் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளுக்கும் வாஞ்சைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மேலும் அதிகமாய் கர்த்தர் நமக்கு அருளுவார். அது உடனே கிடைக்காவிட்டாலும் ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அதை நமக்கு தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனவே நாம் அதிகாலை நேரத்தில் வந்து கூடியிருக்கிறோம். இந்த நேரம் ஜெபிப்பதற்கு மிகவும் சிறந்த நேரம். நம்முடைய மூளை அமைதியாக இருக்கும், நம்முடைய இருதயம் அமைதியாக இருக்கும். இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை நோக்கி ஒருமனப்பட்டு ஜெபிப்பது மிகவும் எளிது. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் தனியாக இருந்து ஜெபிப்போம் என்றால், வசனத்தை தியானிப்போம் என்றால் ஆண்டவர் நம்மோடு இடைபடுவார். நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்முடைய ஜெபத்துக்கான ஒரு மறுபடியையும் ஆண்டவர் தருவார். இனி 3ஆவதாக பார்க்கும்போது 16வது வசனத்தை பார்க்கும்போது, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் உபவாசிக்கும் போதும் அப்படியே தான். மனுஷர்கள் காண வேண்டுமென்று ஏதோ குளிக்காமல் சாப்பிடாமல் முகத்தை கழுவாமல் இருந்தால் முகம் வாடி இருப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. நாம் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே ஆண்டவருக்கு பிரியம். நாம் எந்நிலையில் இருந்தாலும் சந்தோஷமாக இருந்து உபவாசித்தாலும் உணவை தவிர்த்து நாம் ஆண்டவரோடு சந்தோஷமாக முகத்தை வைத்து ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். சுத்தமாக இருந்து ஜெபிக்க வேண்டும். அதற்கான சுத்தமான இடத்தை தேர்வு செய்து வேத வசனத்தை வாசித்து தியானித்து உபவாசிக்கும் போது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாச மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். நாம் வெளிவேஷமாக செய்வது ஆண்டவருக்கு கொஞ்சம் பிரியமில்லாத காரியம். இன்னும் ஏசாயா 58வது அதிகாரம் 7வது வசனம், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். அதற்கு முந்தின வசனம், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நிகழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் உபவாசம் என்று சொல்லி நாம் உணவை மாத்திரம் ஒடுக்கி கொண்டு பிறருடைய தேவைகளை காணாதபடிக்கு, பிறருக்கு உதவி செய்யாதபடிக்கு, பிறருடைய துக்கங்களை நாம் பகிர்ந்து கொள்ளாதபடிக்கு, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்காதபடிக்கு வீணாக ஜெபிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் அதை பார்த்து கொண்டிருப்பார். நாம் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசத்தை அந்தரங்கத்தில் நாம் செய்யும்போது ஆண்டவர் அதற்கு மிகுந்த பலனை அளிப்பார். பிரியமானவர்களே, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார் என்று சொல்லும்போது 3 காரியங்களை நாம் பார்த்தோம். தான தர்மம் செய்வது, உபவாசிப்பது,
ஜெபிப்பது. இந்த 3 காரியங்களையும் நாம் உள்ளத்தில் கொள்வோம். நாம் ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, நீர் கற்பித்தபடி எங்களுக்கு ஜெபிக்க கிருபை தாருங்க. நீர் கற்பித்தபடி நாங்கள் உபவாசிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. நீர் கற்பித்தபடி நாங்கள் மன திருப்தியோடு உற்சாக மனதோடு தான தர்மம் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். நம்மால் முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்கு முடிய பண்ணுவார். அதற்கான பலனை கர்த்தர் தருவார். ஒருவேளை இதுவரையிலும் அப்படியான பழக்கம் இல்லாதவர்கள் ஒருவேளை இருந்தால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்பதாக இருந்தாலும், உபவாசிப்பதாக இருந்தாலும், தான தர்மம் செய்வதாக இருந்தாலும், நம்மை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் செய்யும்போது கர்த்தர் அதற்கு வெளியரங்கமாய் மனுஷர்கள் காணும்படியாக, உலகத்தார் காணும்படியாக கர்த்தர் அதற்கான பலனை தருவார். அவர் தம்முடைய நாமத்தை நம் நிமித்தம் மகிமைப்படுத்துவார். அப்படியான ஒரு வாழ்வை கர்த்தர் தருவாராக என்று சொல்லி முடிக்கிறேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஏசப்பா, நாங்கள் இந்த நேரத்தில் தியானித்த வசனத்தை நீர் கேட்டீரப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீர் விரும்புகிறபடி நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. நீர் எங்களுக்கு உபதேசித்து சொன்ன வசனங்களை நாங்கள் நினைத்து ஆண்டவரே அதன்படி வாழ வேண்டும் அப்பா. மனுஷர் காண வேண்டும் என்று செய்தால் அதன் பலன் இந்த உலகத்திலே அதோடு முடிந்து போகும் என்று நீர் சொல்லுகிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் உம்மை முன்னிறுத்தி எங்கள் கடமைகளை செய்ய, உம்மை முன்னிறுத்தி உமக்கு முன்பாக நாங்கள் மன உண்மையாய் வாழ, ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஐக்கியப்பட்டு, ஆண்டவரே அந்தரங்கத்தில் நீர் விரும்புகிறபடி எங்கள் அறைக்கதவுகளை அடைத்து, இருதயத்தை அடைத்து, என் ஆண்டவருக்கு நேராக எங்கள் இதயங்களை திறந்து ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. உபவாசிக்க கிருபை தாருங்க தகப்பனே. தான தர்மம் செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை தேவையானவர்களுக்கு திறக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லாம் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு என்று வைத்து கொண்டு முடிவில் பரிதவிக்கத்தக்க நிலைமைக்கு நாங்கள் கடந்து விடாதபடிக்கு தகப்பனே, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே, ஹெவன் டிவி ஊழியத்தை உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நேபாள் ஊழியங்களை எல்லாம் உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. அதற்கு காரணமாக இருக்கிற மேத்யூ பிரதர் உடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்பா. அவர் ஆண்டவரே இந்த ஊழியத்துக்கென்று எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்கப்பா, வாய்க்க பண்ணுங்க. சிறுவர் மத்தியில், வாலிபர்கள் மத்தியில், ஆண்டவரே அந்த நேபாள் மக்கள் மத்தியில் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த மிஷனரிமார்களை எல்லாம் உடைய திருக்கரத்தில் தருகிறேன். அவர்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்கள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் பிள்ளைகளையெல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் தேவைகளோ எல்லா நன்மைகளையும் கர்த்தர் பரத்திலிருந்து தானம் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக எந்த துஷ்ட சத்ருவும் எழும்பாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தம்முடைய மிஷனரி பணிகளை செய்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவரே, இறங்குங்கப்பா, இறங்குங்க. தம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த சேதங்களும் வராதபடி உடைய செட்டையின் நெல்லை மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்த இரத்தம் கொண்டு முத்திரையிடுங்கப்பா ஆண்டவரே. இவர்களுக்கு எதிராக எழும்புகிற மக்களை ஆண்டவரே நீர் சந்தித்து சவுலை பவுலாக்கிய கர்த்தர் இப்படிப்பட்ட ஜனங்களை நீர் சந்திங்கப்பா, சந்திங்க தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிற தலைவர்களை ஆண்டவரே நீர் சந்திங்க, ரட்சியுங்க அப்பா, ரட்சியுங்க, ரட்சியுங்க தகப்பனே. தம்முடைய ஊழியங்களுக்கு எந்த விதத்திலும் தடை வராதபடிக்கு கர்த்தர் இரக்கம் செய்யுங்கப்பா ஆண்டவரே. இந்த ஹெவன் டிவி ஸ்தாபனத்தில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, ஒவ்வொருத்தரும் உண்மையோடு உத்தமத்தோடு இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தின் மூலம் ஒரு பெருங்கூட்டம் ஆத்துமாக்கள் உடைய சமூகத்தில் வந்து சேர வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் கூட இருங்கப்பா. ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. மாயான உலகத்தை பற்றி கொண்டிருக்கிற மக்கள் உம்முடைய பக்கமாய் திரும்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா நன்மைகளாலும் நிரப்புங்கப்பா. எங்களை எல்லாரையும் உடைய திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம் தகப்பனே. தகப்பனே, இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. அந்த பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. காலை
காலை பொழுதில் ஆண்டவரே அப்பா உடைய சமூகத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் நோக்கி பாருங்க. இந்த வருஷம் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தின் வருஷமாக்கி கொடுங்க அப்பா. திறந்த வாசலை அவர்களுக்கு நேராக வையுங்க தகப்பனே. ஆண்டவரே சந்தோஷமாய் அவர்கள் இந்த வருஷத்தில் பிரவேசிக்கவும் நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. திருமண நாளை காண்கிற ஆண்டவரே தம்பதியர்களை உடைய திருக்கரத்தில் தருகிறேன் ஆண்டவரே. இம்மட்டும் காத்த கர்த்தர் இன்னமும் காத்து வழி நடத்துங்கப்பா. அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் தேவைகளோ எல்லா நன்மைகளையும் கொடுங்கப்பா. ஆண்டவரே எல்லாரையும் நீர் பத்திரமாக சுகபத்திரமாக நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த விதமான ஆபத்துகளோ மோசங்களோ பலவீனங்களோ ஒன்றும் எவரையும் அணுகாதபடி கர்த்தர் இறங்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாரையும் தம்முடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்துங்கப்பா. கனம் துதி மகிமை யாவற்றை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில்